அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனை பக்கம் போதும்? 482. உங்களோட பெயர்? சூரத்து ஃபுஸ்ஸிலத். வசனம்? 47. ம். try பண்ணுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إليه يرد علم الساعة وما تخرج من ثمرات من أكمامها وما تحمل من أنثى لا ولا تضع البلد. إلا بعلم. إلى وما ها؟ تحمل من أنثى. ஒரு செகண்ட் தான் நீ நிப்பாட்டணும் வேணா. கடைசியில நீ நிப்பாட்ட இடத்துல ஃபத்தஹ் மது தான் அணைக்குது. وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه ويوم يناديهم أين شركائي قالوا آذنا كما منا من شهيد. சரி போதுங்க. வயோம யுனாதிஹிம்லேருந்து. ويوم يناديهم أين شركائي قالوا آذناك ما منا من شهيد. وضل عنهم ما كانوا يدعون من قبل وظنوا ما لهم من محيص. لا يسأم الإنسان من دعاء الخير. ஹைர் لا. ராகத்தை பாத்தீங்களா? أه؟ ஹைர்ல ராட சட்டத்தை பார்த்துட்டு வர சொன்னேனே, பாத்தீங்களா? சரி. நீங்க சொல்லி தந்து படிச்சிருங்க. இந்த நாள் சொல்லி தரலையா அப்படி உண்டு வித்தியாசமா? ஆ, நோட்ஸ்ல வந்திக்காது உங்களுக்கு. உங்களுக்கு ஓ, நோட்ஸ் வேற எங்கேயும் பார்க்கலையா? ஞாபகம் இல்லை அப்படியா? இல்ல. இல்லை, கொஞ்சம் இருங்க. அப்ப அது உங்களுக்கு விளங்கப்படுத்தாட்டி இது பெரிய பிரச்சனையா தான் நிக்கும். ம். போன கிளாஸ் ரா பத்தி நாங்க பார்த்தோமே, ஃபுல்லா பார்க்கலையே. ஓ, அப்ப ஃபுல்லா சொல்லிருந்தீங்க. பார்க்கல. சொல்லீங்க. சரி, நாங்க ரா பார்த்து கொண்டிருக்கிறோம், பேலன்ஸ் பகுதி பார்த்து முடிக்கிறோம் சொல்ல இல்லையா? அப்பதான் ஓதிலும் இல்லாட்டி போதில் பிற கொண்டிருக்கும். ஸ்கிரீன். ஓ, ம். எது மட்டும் பார்த்துக்கிறோம்? லாஸ்ட் தானே பார்த்தோம். ஓ. என்னவோ நான் எனக்கு ஓன்டா கேள்வி கேட்டேன். இது லாஸ்டா என்ன பார்த்தனட்டா ஓன்னு சொன்னீங்க. இது பார்த்துட்டேன். இது பார்த்துட்டோம் அது பார்த்துட்டோம், லாஸ்டா என்ன பார்த்துக்கிறோம்? ம்.
மெல்லின பயிற்சிகள். மெல்லின பயிற்சிகள். பிழை. பாத்தீங்களா? கடைசியா பார்த்தது மெல்லின பயிற்சிகளை பார்த்தது. ஆ நல்ல பாருங்க. அப்போ ஒழுங்கா பார்த்தில்ல, வீட்டு ரெக்கார்டுங்க பார்த்தில்ல. என்னது கடைசியா பார்த்தீங்கன்னு இது தெரியவே. கடைசியா நாங்க பார்த்தது சுக்கூன் வச்சா இப்படி ஓதுறேன்னு சொல்லி. ராக்கு சுக்கூன் வந்தா இப்படி ஓதுறேன். ம். அப்ப அது போல பார்க்கல, மெல்லின பயிற்சி போற ஒன்றும் பார்க்கலண்ணே. அப்படியா? பார்த்தேன். என்ன பார்த்தேன் இப்ப? அப்ப சொல்லிட்டு போய் என்ன இப்ப? இப்ப எங்க மெல்லின கடைசியா பார்த்தீங்க இப்ப? சின்ன மெல்லின பயிற்சி இல்லை இப்ப? கடைசியா இது பார்த்தேன்றதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? மெல்லின பயிற்சிகள். சரி, சுக்குனு வச்சா எப்படி ஓதணும், என்ன ஓதணும் சொல்லுங்க பாப்போம். பார்த்துருந்தா பார்ப்போமே. ராக்கு சுகுன். ராக்கு சுகுன் உச்சரிப்பு வச்சா அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்த பார்க்கணும். அதுக்கு சுக்குன் வந்தா அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துக்கு கசர கசரத்துன் வந்தா மெல்லினமா ஓதணும். ம், அவெல்லாம் பார்த்தீங்க அப்படிதானே? இல்ல. ம். ராக்கு ராக்கு சுக்குன் வைக்காம ஓதக்குள்ள அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துக்கு ஃபத்தஹத்துன் வந்தா வல்லினமா ஓதணும். ராக்கு சுக்குன் வைக்காமலா? அதானே ராக்கு சுக்குன் வைக்காம கொஞ்சம் பொழைச்சிட்டு. சுக்குன் வைக்காம இருந்தா எபிராரி அந்த அதுல வர மாதிரி. அது ராக்கு அடிப்படையில ஃபதஹத்துன் வந்தா எப்படி ஓதுறது, கஸ்ரத்துன் வந்தா எப்படி ஓதுறது, லம்மத்துன் வந்தா எப்படி ஓதுறதுன்னு தெரியும். ஓ. அது தெரியும், அதை விடுங்க. ராக்கு சுக்கூன் வந்துச்சுதண்டா தான் பேசணும். ராக்கு சுக்கூன் வந்துடா தான் இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம். ராகு சுக்குன் வந்து அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துக்கு என்ன அடையாளம்னு பார்க்கணும். ம். அதுக்கு சுக்குன் வந்தால் அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துற அடையாளத்தை பார்க்கணும். அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துற அடையாளம் ம். ஃபத்ஹத்துன் வந்தா வல்லினமா ஓதணும். ஆ, ராக்கு சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னுக்கு ஃபதஹத்துன் வந்தா என்ன செய்யணும்? என்ன? ராக்கு சுக்கூன் வச்சு உதாரணத்துல இந்த உதாரணம் கடைசி அவங்களுக்கு விளங்கப்படுத்த உதாரணம் போண்டா. இப்ப ராக்கு சுக்கூன் வச்சு இப்ப இந்த ரால சுக்கூன் வந்து சாரி, இந்த ராக்கு இப்ப சுக்கூன் வச்சு நிப்பாட்டீங்களே, ஓ. எப்படி இப்ப நிப்பாட்டுறது? இந்த ராவை வல்லினமா மெல்லினமா? வல்லினமா. ஏன் வல்லினம்? ராக்கு சுக்குன் வச்சு ஓதுறோம். அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துல சுக்குன் இல்ல ஃபத்ஹத்துன் இருக்கு. அதனால ஆ, ஏன் சுக்கூன் வல்லினமா இல்ல? வரும். சுக்கூன் தானே பார்க்கணும். சுக்குன் தான் அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்த எழுத்துக்கு பார்க்கணும். போகணும். மூணா எப்படி நிப்பாட்டணும்? மெல்லினமா. ஏன் மெல்லினம்? ராக்கு மேல ஃபதஹத்துன் நீக்குது. இல்ல. ஆ. ராக்கு சுக்குன் வச்சு ஓதுறோம். அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்துக்கு சுக்குன் இல்லை. அதனால அந்த பாக்கி கீழே கஸ்ரத்துன் இருக்கு. கஸ்ரத்துன் வந்தா மெல்லினமா வரும். ம். இன்றைக்கு நான் பார்க்க போறது ராட விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். ரைனா, விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். ஓ. இப்போ முதலாவது சந்தர்ப்பம் சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வருதல். அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்தில் நாங்க வல்லினமாக ஓத வேண்டும்? வல்லினமான எழுத்துண்டா என்ன? படிச்சுக்கிறோம். படிச்சுக்கிறோம், ஓ. படிக்கிறியா? வானத்தை நோக்கி ஓதணும். படிச்சிருக்கேன். படிக்கலையா? படிச்சேன். படிச்சுக்கிற பின்னுக்கால நான் உதாரணம் தருவேன். ரெண்டாவது, ரா சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசுல் வாரது. சரி, இதுல எப்படி வெப்ப வந்தாலும் நாங்க அதையும் வல்லினமாகத்தான் ஓதணும். ஹம்சத்துல் வசூல் இதுக்கு முன்னுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படும் போது, நல்லா கேட்டுக்கொள்ளணும். ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படுகின்ற போது நிறுத்தப்படும். அதற்கு முன்னால
சுக்கூன் செய்யப்பட்ட யா வரணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க அதை மெல்லினமாக ஓதணும். இது மூன்றும் ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். கவனமா பார்த்துக்கணும். நாங்க ஒவ்வொன்றா வருவோம். சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வருதல். அந்த வசனத்துல பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட ரா வந்திக்குது. சரியா? அதுக்கு முன்னு கஸ்ரா ஆகிக்குது. ஓ அப்ப நான் எப்படி ஓதணும் இதை அடிப்படையில? மெல்லினமா மெல்லினமாக ஓதணும். ஆனால் இந்த ராவுக்கு ராவை தொடர்ந்து வாரது, ராவுக்கு புறவு உள்ளது, இது என்ன எழுத்து இது? ஃபா வாது வல்லினமான எழுத்து. இந்த வல்லினமான எழுத்து வந்துச்சு என்றால் ராவானது எப்பயும் என்ன செய்யணும்? வல்லினம் அத்த மெல்லினமா ஓதணும். அப்படியா? வல்லினமோதும் மெல்லினமா தான் ஓதணும். அப்போ புறம் கேட்கப்படாது. சரி, முன்னுக்கு கஷ்டத்து நிற்கிது, அப்பயே நாங்க மெல்லினமா ஓதப்படான்னு கேட்கப்படாது. இதான் காரணம். இதான் விதிவிலக்கான சட்டம். விதிவிலக்குன்னு என்ன தெரியுமா முதலாவது? ஐமனுக்கு விதிவிலக்குன்னு தெரியுமா என்னன்னு சொல்லி? ஓ தெரியும். அப்படின்னா கேட்கப்படாது கேள்வி. சரியா? ம். ரெண்டாவது, ஆ ராவுக்கு முன்னால ஹம்சத்துல் வசுல் வாரது. பாருங்க, இப்ப இந்த ராக்கு கஷ்டத்தை வச்சு ஓத போறோம். இந்த ரா வந்து ஹம்சத்துல் வசுல்ல வார ரா உண்டு. ஏன்னா ஓ ஹம்சத்துல் வசுல் தான் படிச்சீங்கன்னா சூரத்துல் ஃபஜ்ர் ஓதுற நேரம் இந்த வசனம் வழங்கப்படுத்தப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு வசனமும். ம் ஆ அப்போ ஹம்சத்துல் வசுல் வந்துச்சு என்றால் அது உண்மையிலே கஸ்ராவாக இருந்தாலும் இந்த இடத்துல நாங்க அதை என்ன செய்யணும்? பார்த்து கொண்டீங்க. அப்படியா? இல்ல எப்படி ஓதணும்? வல்லினமாகத்தான் ஓதணும். வல்லினமோ இன்னும் கஸ்ரத்துன்னு வந்திக்குது என்று சொல்லி மெல்லினமாக ஓத முடியாது. லைனோ. ஆ மூணாவது முக்கியமான விஷயம், ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படும் போது அதுக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சென்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க வல்லினமாகத்தான் ஓதணும். சாரி, மெல்லினமாகத்தான் ஓதணும். பாருங்க, இப்ப ஹைர்ல நிப்பாட்டீங்க. லாஸ்ட் எழுத்துக்கு ராக்கு என்ன செய்றீங்க? சுக்கூன் செஞ்சு ஹைல நிக்கும் நிப்பாட்டீங்க. ஹைல அதுக்கு முன்னால என்ன வந்திக்குது? யா சுக்கூன். சும்மா சுகுன் யா இல்ல, அதான் முக்கியம். என்னையா? சுகுன் செய்யப்பட்ட யா சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சு. அதுக்கு முன்னால என்ன இருக்குது? ஃபத்ஹத்துன் ஹா அப்ப இந்த ரா அடிப்படையில் எப்படி ஓதணும்? இந்த ராவை ஹைர் அடிப்படையில எப்படி ஓதணும்? அடிப்படையில விதிவிலக்கல்ல. நோமல நாங்க ஓதுறேன்டா இந்த ராவை வல்லினமாக வல்லினமோ ஓதணும். அதான் சட்டம். ஆனால் இந்த இடத்துல இந்த ராக்கு முன்னால மெல்லினம் சுக்குன் செய்யப்பட்டது, அதுக்கு முன்னால சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்கிறதால இந்த ரா ஆட்டோமேட்டிக்கலாக மெல்லினம் மெல்லினமாக ஓதப்படும். மெல்லினம் இது மறக்கப்படாது, எங்கேயும் மறக்கப்படாது. மூன்று ஆ சந்தர்ப்பத்தையும் பேசிட்டு குர்ஆன்ல தேடி பார்த்து பார்த்துக்கொள்ளணும். எங்கேயும் மறக்கப்படாதான். அடுத்த கிளாஸ்லாம் திரும்பி அந்த ஆ பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ராட சட்டம் இதோட முடிஞ்சுது ஃபுல்லா. இது பொறுப்பு எல்லாம் போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ரெக்கார்டு ஆ போய் காண கேட்டுக்கோங்க.